என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே கை முறுக்குன்னு நம்ம செய்கிறோம்ல, நம்ம எங்கே செய்கிறோம், கடையில் வாங்கி தான் முக்கால்வாசி பேர் சாப்பிட்றோம். கை முறுக்குலாம் எல்லாருக்கும் வராது. எஸ்பெஷலி பிராமின்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அந்த கை முறுக்கை இங்கே வேறு டைப்பில் செய்கிறாங்க. எப்படின்னா சக்கினாலுன்னு சொல்லுவாங்க. அதில் உளுந்து கிழுந்தெல்லாம் ஒன்றும் இருக்காது. அரிசி மாவில் ஒரு பங்குனா 1/4 பங்கு வரைக்கும் எள்ளு போடுறாங்க. அதில் பாதி ஓமம் போடுறாங்க. ஓமம் போட்டு வேறு ஒன்றும் பெருங்காயங்கிறங்க எதுவும் கிடையாது. வெறும் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிறாங்க. அந்த மாவு அரிசி மாவு எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா, ராத்திரியே அரிசியை ஊற வச்சுட்டு அந்த நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம இடியாப்பம் மாவு மாதிரி அந்த மிஷினில் கொடுத்து அதுக்கு தனியாக ஒரு ஈரமாக அரைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும் பாருங்கள். அந்த இதில் வச்சு அரைச்சி வாங்கியாந்து வச்சுக்கிறாங்க. அதை தான் சக்கினாலுன்றது செய்கிறாங்க. அது அந்த கைக்கு நல்ல எக்ஸசைஸ். அதை கையாலேயே சுட்டுறாங்க இல்லையா, சுட்டும்போது நல்ல விரலுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸு. சில பேர் இங்கே தெலுங்கானாவில் பார்த்தா நெடுங்கால லேடிஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சீன் கிடையாது. ஒரு 4 பொம்பளை செய்கிற வேலையை ஒருத்தரே செய்கிற அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமாகவும் இருப்பாங்க. அதில் சில பேர் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு எப்படி இருந்தாலும் 70 இயர்ஸ் இருக்கும். அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து யார் வீட்லையாவது சக்கினால் செய்யணுன்னா போய் ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க. உட்காந்து தரையில் உட்காரணும், முதல்ல அதுவே பெரிய விஷயம். தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு காட்டன் புடவை எடுத்து விரித்து போட்டுட்டு அதில் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆன பிறகு எடுக்கிறது அடியில் தட்டை விட்டு எடுப்பாங்க. எடுக்கும்போது அது எடுக்கிறது ஈஸியாக வரும். அதை எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. எண்ணெய் குடிக்காது. ஏன்னா அது வெறும் அரிசி மாவு. அதோடு இல்லாமல் அதில் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்க காஞ்சி போயிருக்கிறதுனால நல்லா ட்ரையாக இருக்குங்க. ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். சுடும்போது உங்களுக்கு அந்த இது வராது. ஈரப்பதமே இல்லாமல் இருக்கனால எண்ணெயே குடிக்காது. அதான் இது பாருங்கள், இதுதான் சக்கினாலுன்னு சொல்லுவாங்க. இது லேசான கசப்பு சுவையோடு இருக்கும். ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கிட்டு வந்தார் நேற்று எங்கள் வீட்டுக்காரர். இது வரைக்கும் செய்யணும்னு ட்ரை கூட நான் பண்ணல. ஏன்னா தரையில் உட்காரதே என்னால் முடியாத காரியம். அதுக்கப்புறம் கையால் சுற்றுறதுங்கிறதுலாம் இதெல்லாம் அவரை காரியமே கிடையாது. மிஷின் இந்த முறுக்கு அச்சில் சுடுறதே கஷ்டமாக இருக்குது. இதில் கையில் வர சுற்றுறனாக்கும். அதனால் யாராவது முடிஞ்சால் நான் சொல்கிற ப்ராசஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இதை நான் சொல்லும்போதே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருவாங்க. அரிசி மாவு, அரிசி மாவில் 4ல் 1 பங்கு வெள்ளை எள்ளு, அதில் பாதி ஓமம் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு சாதாரண பச்சை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிடுவாங்க. அரிசி மாவு தயார் பண்ணுறது நம்ம இடியாப்பம் மாவு மாதிரி தயார் பண்ணி ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறாங்க. நம்ம பொதுவாக முறுக்கு எப்படி செய்வோம், நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அரைக்க கொடுப்போம். அதுமாரி கிடையாது. இது ராத்திரி பூரா ஊற வச்சுட்டு காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே அந்த மாவை கொண்டு போய் கடையில் கொடுத்து அரைக்கிறாங்க. அது அப்படி தான் பண்ணுறாங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தடு. எண்ணெய் ரொம்ப குடிக்காது. இதை டீயில் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு டீ ஸ்நாக்ஸுன்னு இதை வச்சுக்கலாம். அதுக்கு பேர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.